ஹாய் வேர்ட்ஸ், வெல்கம் டு தி ஹிட் அண்ட் ரியல் சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் இப்போ எங்கே இருக்கோன்னா க்ளீன் அண்ட் க்ரீன் என்வரான்மெண்டல் ஃபவுண்டேஷன் அங்கே மிஸ்டர் தாமரை செல்வி அவங்க கூட நம்ம இன்றைக்கி இந்த பதிவு செய்ய போகிறோம். இந்த பதிவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தோம். எப்படி இந்த முருங்கைக்காய் இருக்கு இல்லையா, முருங்கைக்காயிலேருந்து எப்படி இதை வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் பண்ணி ரொம்ப நாளைக்கு நீண்ட நாளுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். நேற்றே சொல்லியிருந்தோம். அந்த முருங்கைக்காயை வெட்டி அதை நீராவியில் வச்சு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஃப்ளஷ் எல்லாம் எடுத்து காய வச்சுருவோம்னு நினச்சோம். அந்த காய வச்சதை நேற்று கொஞ்சம் காயாமல் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம சோலார் ட்ரையரை அதாவது வெயிலில் வச்சு காய வச்சுருக்குறோம். இது அந்த பழுப்பு, அதை இது அந்த தோல். இப்போ என்னென்னா நம்மளுக்கு எப்படி அந்த தோல்லேருந்து எப்படி பவுடர் செய்ய போகிறதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டெமோ பண்ணுறதுக்காக நம்ம கூட தாமரை செல்வி க்ளீன் அண்ட் க்ரீன் என்வரான்மெண்ட் ஃபவுண்டேஷனை சேர்ந்த நிர்வாகி தாமரை செல்வி இருக்கிறாங்க. அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். என்ன இப்போ இந்த தோலிருந்து இதை காய வச்ச தோலை, அதாவது முருங்கை தோலை எடுத்து அவங்க காய வச்சு அதை தனியாக பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கிறாங்க. என்ன எடுத்துட்டாங்க. இப்போ அந்த இதை முடிச்சுட்டு இப்போ அடுத்ததை இந்த பல்ப்பை இப்போ அரைக்க போகிறாங்க. அதாவது எப்படி பவுடர் பண்ணி பல்வரைஸ் பண்ணுறதுங்கிறத நம்மளுக்கு செய்து காட்டுக்கிட்டு இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இது அப்படி சலிக்க வேண்டியதில்லை, ரொம்ப ஃபைன் ஆகிடுச்சு. அதனால் அவங்க என்ன பண்ண சலிக்காமல் தோலை அவங்க சலித்து காட்டினாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது சலிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதாவது நம்மளுக்கு ரெடிமேடாக யூஸ் பண்ணுற அளவுக்கு அந்த 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 பார்ட்டிகல் சைஸ் இருக்குது. அப்படிங்கிறனால டைரெக்டாகவே ஸ்டோர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ முருங்கைக்காய் பவுடர், முருங்கைக்காய் தோல் பவுடர் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இதை நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரெஃப்ரிஜரேட் பண்ணி வேணாலும் வச்சுக்கலாம், அல்லது நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கலாம். ஸோ இதிலேருந்து இப்போ என்னென்னா, நம்ம சூப் தயார் பண்ணுறோம். இப்போ பவுடர் ரெடி. இப்போ ரெடிமேட் சூப் தயார் பண்ணுறதையும் அவங்க நம்மளுக்கு சொல்கிறேன்ட்டு இருக்கிறாங்க. இவங்க இதில் இந்த பவுடரை பயன்படுத்தி
ரெடிமேட் சூப் பவுடர் தயார் பண்ணுறதை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க. அவங்களுடைய மெத்தேடு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அது இன்னொரு பதிவில் பண்ணலாம் அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்போ வந்து பாருங்கன்னா இதை வந்து நம்ம வந்து சாம்பார்லையோ அல்லது ரசத்துலையோ அல்லது காய்கறி செய்யும்போது அது கூட சேர்த்தோம்னா நம்மளுக்கு அந்த முருங்கைக்காய் இல்லாத சீசன்லேயும் கூட அந்த முருங்கைக்காயினுடைய வாசனையும் முருங்கைக்காயினுடைய சத்துக்களும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இதை வியாபார நோக்கத்தில் செய்யணும்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி இவங்க என்ன முறையை பயன்படுத்துகிறாங்களோ அதே முறையை பயன்படுத்தி வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறவங்களும் கூட இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் வியூவர்ஸ். ஓகே வியூவர்ஸ், மீண்டும் வேறு ஒரு பதிவிலே வேறு ஒரு ப்ராடக்டோடு நம்ம சந்திக்கலாம்.